வெல்கம் டு மை சேனல் எக்ஸி தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சேவிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது 50 ரூபா நோட்டு சேவ் பண்ணி வச்சுருக்காரு என்னோடய ஹஸ்பண்ட். நம்ம குட்டி குட்டி உண்டியலில் நிறையா சேவ் பண்ணுவோம். நம்மளுக்கு பின்னாடி நம்மளை பார்த்து சேவ் பண்ணார் அவர். ஆனால் நம்மளை விட அதிகமான அமௌண்ட்டு சேவ் பண்ணிட்டார். இதில் எவ்வளோ ரூபா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்ன செய்வேன்னா சேவிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் அமௌண்ட்டு தான் சேமிப்பேன். சேமித்த உடனே வீடியோ எடுத்துகிட்டு அந்த சேவிங்ஸ் எல்லாமே அக்கௌண்ட்டுக்கு மாற்றி டிஜிகோல்டு ஆப்பில் தங்கம் வாங்கிடுவேன். தங்கம் தான் இப்போதைக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது. ஏன்னா பெண் குழந்தைய வச்சுருக்க நம்ம தங்கத்தை கண்டிப்பாக வாங்கி சேமிக்கணும். ஒரு குறிப்பிட்ட தங்கமாவது நம்மக்கிட்ட இருந்தால் அது ஒரு நல்ல எதிர்காலத்துக்கு படிப்புக்காக இருக்கட்டும், வீட்டுக்காக இருக்கட்டும், எதுக்குனாலும் கண்டிப்பாக தங்கம் உதவும். நம்ம போய் ஒருத்தவங்ககிட்ட பணம் கேட்க போனோன்னா அவங்க தருவாங்க, தரமாட்டாங்க ஒரு சில நேரம். ஆனால் நம்மக்கிட்ட கோல்டு இருந்தால் கண்டிப்பாக நம்ம பண தேவைக்கு பேங்க்கில் கொண்டு போய் வச்சுக்கலாம். அதுக்காக தங்கத்தோட இம்பார்ட்டன்ட் எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் நான் என்ன செய்வேன்னா ஒரு 300 ரூபா சேர்ந்த உடனே ஒரு 300 200 சேர்ந்தாலும் சரி, சில்லறை எங்கே கிடச்சாலும் சரி, கொஞ்சம் அமௌண்ட்டை சேவ் பண்ணி அந்த அமௌண்ட்டை என் ஹஸ்பண்ட் கையில் கொடுத்துருவேன். அவர்கிட்டேருந்து அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லிவிட்டு நான் டிஜிகோல்டு ஆப்பில் தங்கம் வாங்கிடுவேன். இந்த மாதிரி கொஞ்சமாக நம்மளால் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அதை ஏன் நம்ம மிஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் அதில் தான் சேமிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அவர் நகையை திருப்புறதுக்காக சேவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதையும் ஆர்வமாக செய்யணும் அப்படின்றதுக்காக தான் ஒரே ரூபாயாக சேமிச்சுக்கிட்டு இருக்காரு. பெரிய அமௌண்ட்டாக இருந்தால் நம்மளுக்கு பட்ஜெட்டில் இடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சின்ன அமௌண்ட்டாக 50 ரூபாயாக சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சேமிச்சுக்கிட்டு இருக்காரு. நான் தங்கத்தை வாங்குறதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவர் அடகு வச்ச நகையை திருப்பலாம் அப்படின்றதுக்காக அவர் சேவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போதைக்கு எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் சேவிங்ஸ் ஓடிக்கிட்டே இருக்குது. எல்லாருக்குமே சேமிப்பு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். நம்மக்கிட்ட சேவிங்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம யாருக்கு முன்னாடியும் போய் நிற்கணுன்ற அவசியமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சேவ் பண்ணணும். கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்ச அளவு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்ச இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், தெரியாததில் இன்வெஸ்ட் பண்ண வேணாம். இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் எவ்வளோ ஸ்கீம் இருக்குது, அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்பிக்கை தர விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எதிர்காலம் நல்ல முன்னேற்றமாக இருக்குன்னு சொல்லிட்டு இதோட நம்ம வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.